தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழ்நாட்டில் பாஜகவின் கூட்டணி கட்சிகளான அதிமுக, பாமகவில் நடைபெற்று வரும் உட்கட்சி பிரச்சனைகள், முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் வெளியேற்றம், தேமுதிக, அமமுக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளின் திசை மாற்றத்தால் அதிர்ச்சி அடைந்துள்ள பாஜக தேசிய தலைமை அக்கட்சியின் முக்கிய தலைவர்களை டெல்லிக்கு அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்துள்ளது. இதன் முழு பின்னணி என்ன? பெருஞ்செய்தியில் பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 26 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை மிகுந்த முக்கியத்துவத்தோடு பார்க்கும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கூட்டணிக்குள் நடக்கும் தொடர் குழப்பங்களால் கடுமையாக அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் இந்த முறை எப்படியேனும் ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில்தான் ஓராண்டுக்கு முன்னரே கூட்டணியை உறுதி செய்தார் அமித்ஷா. हम साथ में सरकार बनाएंगे, हम चुनाव एडप्पाडी जी के नेतृत्व में लड़ेंगे. பலமான திமுக கூட்டணியை வீழ்த்த மெகா கூட்டணியை பாஜக அமைக்கும் என்றும் பாஜக தலைவர்களிடம் அவர் தெரிவித்தார். ஆனால் எப்போது அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்தாரோ அந்த நாளிலிருந்தே பாஜகவின் பழைய கூட்டாளிகளிடம் குழப்பங்கள் தொடங்கிவிட்டன. பாமகவில் நிறுவனர் ராமதாசுக்கும் கட்சியின் தலைவரும் அவரது மகனுமான அன்புமணிக்கும் இடையே மோதல் வெடித்தது. அடுத்து மாநிலங்களவை தேர்தலின் போது அதிமுக இடமளிக்காத வருத்தத்தை வெளிப்படுத்திய தேமுதிக மெல்ல மெல்ல திமுகவுடன் தன்னுடைய உறவை மேம்படுத்தலானது. அதிமுகவிலிருந்து வெளியேறி தனி ஆவர்த்தனம் நடத்தி வரும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தையும் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனையும் 2024 மக்களவைத் தேர்தலின் போது தனது கூட்டணிக்குள் கொண்டு வந்திருந்த பாஜக மிக விரைவில் மீண்டும் அவர்களை அதிமுகவிற்குள் கொண்டு சேர்த்து விடலாம் என்று எண்ணியது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி இதற்கு சம்மதிக்காத பட்சத்தில் அவர்களை குறைந்தபட்சம் தனது கூட்டணி குடையின் கீழேயே வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணியது. ஆனால் பழனிசாமி காட்டிய பிடிவாதத்தின் விளைவாக பன்னீர்செல்வம், தினகரன் இருவரிடமும் பாஜகவை பாராமுகம் காட்ட வேண்டியதானது. விளைவாக பாஜக கூட்டணியிலிருந்து பன்னீர்செல்வம் வெளியேறிவிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது. தினகரன் வெளியேற தருணம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமியின் பேச்சும் திருப்தியாக இல்லை. இத்தகைய சூழலில்தான் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் அடுத்த குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அதிமுக தலைமையுடன் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படும் செங்கோட்டையன் செப்டம்பர் 5ஆம் தேதி தனது அடுத்த கட்ட நகர்வை அறிவிப்பதாக சூசகமாக தெரிவித்திருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாட்டில் தனது சொந்த கட்சியிலும் ஏராளமான பூசல்கள் உருவெடுத்திருப்பதை அறிந்த தேசிய தலைமை கடும் அதிருப்திக்கு ஆளாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் பதவிக்கு கொண்டுவரப்பட்ட நயினார் நாகேந்திரனுக்கும் முன்னதாக அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்ட அண்ணாமலைக்கும் இடையிலான பனிப்போர் உச்சம் தொட்டிருப்பதை சமீபத்தில் சென்னை வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கொட்டி தீர்த்தனர் கட்சியின் விசுவாசிகள். வெளிநாட்டு பயணம் முடித்து வந்த பிரதமர் மோடிக்கு இந்த விஷயங்கள் அத்தனையும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. கூடவே சமீபத்திய கருத்து கணிப்பு விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. 2026 தேர்தலில் நடிகர் விஜய் பெரும் தாக்கத்தை உண்டாக்குவார், எல்லாருக்குமே அவரால் பாதிப்பு ஏற்படும் என்றாலும் அதிமுகவுக்கே அதிக பாதிப்பு எனும் தரவுகளை கேட்டறிந்த மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் 2 நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது. முதலாவதாக தமிழக பாஜக தலைவர்களை அழைத்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென கண்டிப்பான உத்தரவுகளை பிறப்பிப்பது. இரண்டாவது, தமிழக அரசியல் சூழல் தொடர்பாக அவர்களிடம் விரிவாக கேட்டறிந்து கூட்டணிக்கான புதிய வியூகத்தை கட்டமைப்பது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மெகா கூட்டணியை அமைக்கும் பொறுப்பை முழுமையாக அதிமுகவிடம் ஒப்படைத்துவிட முடியாது. அந்த பொறுப்பை பாஜக கையில் எடுக்க வேண்டும். இதற்கேற்ப கட்சி நிர்வாகத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதோடு மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப கூட்டணி வியூகத்தையும் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக PL சந்தோஷிடம் ஆலோசனை கலக்குமாறும் கூறியதாக சொல்லப்படுகிறது. இத்தகைய பின்னணியில்தான் தமிழக பாஜக தலைவர்கள் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த கூட்டத்தின் முடிவுகள் வரவிருக்கும் நாட்களில் பெரும் மாற்றங்களாக வெளிப்படும் என்கின்றன டெல்லி வட்டாரங்கள். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.